பேசுறாருல வாங்க. பிறரை திட்டினால் ஒருபோதும் யாரையும் திட்டாதே. தர்மம் செய்தால் என்ன நன்மை? தர்மம் செய்பவர் அல்லாஹ்விற்கும் சொர்க்கத்திற்கும் நெருக்கமாக இருக்கிறார். அல்லாஹ்விடம் மிகச் சிறந்த செயல் எது? அஃலலுல் அமாலி இன்தல்லாஹி ஸலாத்து ஃபி அவ்வலி வக்திஹா. அல்லாஹ்விடம் மிக சிறந்த செயல் தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும். ஹலாலான சம்பாத்தியம் எது? தூபாலிமன் தாப கஸ்புஹு. எவருடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்குமோ அவருக்கு சுபசாதனம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்து அபூ தாஹிர் ரோஷன் அக்தர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாமின் சிறப்பு என்ன? சலாமு கபுலல் கலாமின். பேசும் முன் சலாம் கூறுங்கள். பிறரை ஏமாற்றினால் மன்கலாம் படைத்த பின்னால் நம்மில் எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. துஆவின் சிறப்பு என்ன? துஆவின் சிறப்பு அத்துஆவும் முஹல் இபாதத்தே. வணக்கங்களில் மூளை துஆவாகும். எப்போதும் யாருக்கு பயப்பட வேண்டும்? தகில்லா ஐசுமா குண்டா. நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹ்விற்கு பயப்படு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்தபடியாக சஹீமும் முத்தாஹிதும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிறரை திட்டினால் தந்தையின் திருப்தியில் என்ன இருக்கிறது? நிரல் ரப்பி ஃபீ நிரல் வாலிதி. தந்தையின் திருப்தியில் அல்லாஹ்வுக்கு திருப்தி இருக்கிறது. அல்லாஹ் மென்மையானவனா? இன்னல் ரஹ ரஃபி குய்யுபு ஹிப்பு ருஃபுக். நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன், மென்மை விரும்புகிறான். பிறர் பொருளை அபகரித்தால் மனிதாக கொடுபதன் கலைசல் மின்னா. எவர் பிற பொருளை அபகரித்துக் கொள்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. தாயின் சிறப்பு என்ன? அது ஜன்னத்து தஹதுல் அல்காமில் மஹாத். சொர்க்கம் தாயின் பாதங்களுக்கு கீழே உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.